வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு பொரியல் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த பொரியல் வச்சு நீங்கள் என்ன குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சாம்பார் சாதம் வைக்கலாம், காரக்குழம்பு, தயிர் சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி புளி சாதம் கூட எல்லாமே நீங்கள் இந்த பொரியல் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி பொரியல் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். 3 வகையான பொரியல் தான் செய்ய போகிறோம். கீரை பொரியல், பீன்ஸு, கொத்தவரங்காய் பொரியல். இது இந்த மாதிரி ஒரு முறை ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுங்க. பசங்க விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் அரைக்கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒரு கட்டு. இதை நல்லா பொரியலுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு கீரை பொரியல் தான் பண்ண போகிறேன். நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம பொரியல் பண்ணலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், கொஞ்சமாக கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை, சீரகம், தேங்காய் துருவல், வெங்காயம் இதை சேர்க்க போகிறோம். எண்ணெய் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. அதிகமாக வச்சுன்னா கடுத்துக்கிறோம் கீரை, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி வெங்காயம் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கு அதுக்கு பின்னாடி கொஞ்சமாக வரமிளகா, ஒரு மிளகா தான் சேர்த்துக்க போகிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி கழுவி வச்சுருக்க கீரையும் சேர்த்து நல்லா வடிச்சிட்டு தண்ணியை, ஏன்னா நீர் சத்து இருக்கும், அதனால் தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. வடிச்சிட்டு இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுங்க. நம்ம அந்த மாதிரி பாத்திரத்தில் சேர்க்குறப்ப கீரை ரொம்ப நிறையா இருக்க மாதிரி இருக்கும். சுண்டை கம்மியாயிரும். கொஞ்சம் உப்பு போட்டு, கல் உப்பு இல்லைன்னா தூள் உப்பு எதாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் உப்பு சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடினதுக்கு முன்னாடி நல்லா வெந்து வந்துடும். கீரை வேகிறது சீக்கிரமே வந்துடும். அதனால்
கொஞ்சமாக சீரகம் ஒரு அரை ஸ்பூனு சேர்த்து நல்லா கையில் தேய்ச்சிட்டு போடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொரியல். அவ்வளோ ருசியாக இருக்கும். கீரை பிடிக்காதுன்னு சொல்கிறத விட விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இந்த பொரியல் நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி சீரகத்தை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கடைசியாக தேங்காய் துருவல் போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், ஒரு கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணுங்கள். கொத்தவரங்காய் பொரியலும் பீன்ஸு பொரியலும் தான் செய்ய போகிறோம். கொத்தவரங்காய் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். ஏன்னா கொத்தவரங்காய் வந்து வாயு குத்தாகும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சு அதை தாளித்து கொட்டுறப்பதே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கீரை பொரியல் பண்ணிட்டோம். இப்போ கொத்தவரங்காய் தான் நம்ம பொரிக்க போகிறோம். கொத்தவரங்காய் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். ஒரு 3/4 அளவு வேக வச்சுக்கோங்க. கொத்தவரங்காயை வேக வச்சு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் வேக வைக்கிறோம்னா வாயு குத்து இருக்காது இந்த கொத்தவரங்காயில். ஏன்னா இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்றப்ப வாயு குத்து இருக்காது. நீங்கள் சும்மா தாளித்து சாப்பிட்டீங்கன்னா வாயு குத்து இருக்கும். அதனால் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொத்தவரங்காய் ஒரு 6-7 நிமிஷம் வேக வச்சு 3/4 அளவு வெந்துடுச்சு. இதை வந்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா கலர் மாதிரி வர்றப்ப கொஞ்சமாக சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு நல்லா பொரியட்டும். கடுகு கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு முன்னாடி வெங்காயத்தை கொட்டி நல்லா வதக்கி விடுங்க. மிளகா ஒன்று சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இந்த கொத்தவரங்காயை எடுத்து நல்லா கிளறி விட்டுட்டு 3/4 அளவு தான் கொத்தவரங்காய் வேக வச்சுருந்தோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அதனால் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்தாலே போதும். மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா வேகட்டும். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இடையில நம்ம உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து முழுமையாக கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 5-6 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கு முன்னாடி கொஞ்சமாக வீட்டில் மல்லித்தூள், சீரகம், சோம்புலாம் போட்ட அரைச்ச தூள் இருக்குது. அதில் மஞ்சளும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை சேர்த்து கொஞ்சமாக அதை கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியாக தேங்காய் துருவல் போட்டு கிளறி எடுத்துக்க வேண்டியதே.
இப்போ கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தவரங்காய் பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். இப்போ கீரை பொரியல், கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பீன்ஸு அடுத்து பீன்ஸு பொரியல் தான் செய்ய போகிறோம். அந்த 1/4 கிலோ பீன்ஸ் இருக்கும். இதெல்லாம் பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் அந்த பொரியல் மாதிரியே ஒரு பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்தம் பருப்பு, வரமிளகா, சீரகம், சோம்பு இதை தான் சேர்த்து நம்ம நல்லா வதக்க போகிறோம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் பீன்ஸ் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தூசி மண் எதுவும் இல்லாத அளவுக்கு. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சமாக உளுந்து நல்லா கலர் மாதிரி வரட்டும். இப்போ இது கூடவே சீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம் சேர்த்து கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர்றப்ப வெங்காயத்தை கொட்டி நல்லா வதக்கி விடுங்க. ஒரு மிளகாய் வத்தல் நல்லா 2ஐயும் பிச்சு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை இதையும் நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கு பின்னாடி பீன்ஸு கட் பண்ணி கழுவி வச்சுருக்க பீன்ஸை எடுத்து கொட்டி கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி போட்டு வச்சுருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுருங்க. வேகட்டும். ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். திருப்பி நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷத்தில் பீன்ஸ் நல்லா வெந்துடும். நல்லா மூடி போட்டு திரும்ப நீங்கள் இடையில செக் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வீட்டில் மல்லி, சீரகம், சோம்பு அரைச்ச தூள் தான் இருக்குது. அதை கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் சேர்த்து தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் துருவல் கடைசியாக போட்டு இறக்க வேண்டியதே. இப்போ ஒரு அருமையான பீன்ஸு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ரச சாதம், சாம்பார் சாதம், வத்த குழம்பு, காரக்குழம்பு, வெரைட்டி ரைஸு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரியே செஞ்சு சாப்பிடுவீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.